என்கிட்ட ஒரு 1000 ரூபா இருக்குப்பா, எனக்கு ஒரு ஆடியோ ப்ராடக்ட் வேணும், எனக்கு வந்து ஒரு பிராண்ட்லேருந்து ஒரு ஏர்பாட்ஸ் மாதிரி ஒரு டைப்பில் வந்து ஒரு இயர்ஃபோன்ஸ் வேணும் அப்படின்னா எந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய பேரோட கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம எல்லா ஆஃபர்ஸுமே பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்ட்டை வந்து நான் அமேசான்லேருந்து பை பண்ணியிருந்தேன். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. ஸோ நாங்கள் குமரன், இதோட ஒர்க்ஸ் பரிதாபங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வாங்கியிருக்க ப்ராடக்ட் இது தான். போட்டில் வந்து ஏர்பாட்ஸ் 141 சொல்லிட்டு இந்த மாடல் நேமு. இதோட ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 800 ரூபா, 1000 ரூபா கூட கிடையாது, 800 ருபீஸ். ஸோ 800 ருபீஸ்க்கு இதில் என்ன இருக்குது அப்படின்னா, உள்ளே வந்து ஹெட்ஃபோன் இருக்குது, ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது, அதுவும் பார்த்தீங்கன்னா இயர் டிப்ஸ் இது எல்லாமே இருக்குது. எப்போ அதெல்லாம் வேணாம், ப்ராடக்ட் 800 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னா பில் குவாலிட்டிலேருந்து நம்ம ஆஸ் யூஷுவல் போகிற மாதிரி தான். ஸோ பில் குவாலிட்டி வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு 3 நாளாக இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இனிஷியல் இம்ப்ரெஷன் எனக்கு வந்து இந்த ஹெட்ஃபோன் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஸோ ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி நிற்கிற டைப்பில் கொடுத்துருந்தாலும் 800 ருபீஸ். ஸோ 800 ருபீஸ்க்கு வந்து இது எப்படி இருக்குது அப்படின்னா, இங்கே வந்து கேஸ்லேயே வந்து சார்ஜிங் 4 பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது லைட் எரியுது, போட்டோட லோகோ கொடுத்துருக்காங்க, மேலேருந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா டைப்-சியும் ஒரு கியூஆர் கோடும் கொடுத்துருப்பாங்க. கியூஆர் கோடு வந்து நீங்கள் வேணுன்னா ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு செக் பண்ணுறதுக்கு மேபி கொடுத்துருக்கலாம் போல். ஏன்னா போட்டில் நிறைய டூப்ளிகேட் வருதுங்க. நீங்கள் லோக்கலில் நீங்கள் ஷாப்பில் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா போட் லோகோ போட்டு எக்கச்சக்கமான டூப்ளிகேட் வருது. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் பில் குவாலிட்டிலேருந்தே போய்டுவோமே. பில் குவாலிட்டி வந்து இந்த 800 ரூபாய்க்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. இது ஆக்சுவலாக லான்ச் ஆனது 1200 நினைக்கிறேன், 400 ரூபா கம்மியாக விற்றுட்ருக்காங்க. ஸோ பில் குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. நீங்கள் ஜாகிங் போகும்போது யூஸ் பண்ணுறதுனா தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். IP எக்ஸ்போர் ரேட்டிங் தான் கொடுத்துருப்பாங்க, IP55 கொடுத்துருக்க மாட்டாங்க, எக்ஸ்போர் ரேட்டிங் தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் வாட்டர் ரெசிஸ்டன்ட் மட்டும் வரும், டஸ்ட் ரெசிஸ்டன்ட் வராது. ஸோ அதை தவிர்த்துட்டு நீங்கள் இது வேறு எதுவுமே இதில் பட்டனே கிடையாது. அப்புறம் எப்படிப்பா கனெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஹெட்ஃபோனை வெளியே எடுத்திங்கன்னா உங்கள் ஃபோனில் வந்து அந்த டிவைஸ் காட்டும், போட் ஏர்பாட்ஸ் 141 காட்டும், நீங்கள் அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஃபிட்டிங் வந்து நல்லாயிருக்கு. எனக்கு ஃபிட்டிங்கும் பார்த்தீங்கன்னா, நான் என்ன நினச்சேன் 800 ரூபாய்க்கு என்னப்பா இருக்க போகுது அப்படின்னு நினச்சேன். பட் ஹெட்ஃபோனுக்கு ஃபிட்டிங்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. காதில் வச்சோன்னே ஒரு சவுண்ட் ஒன்று வருது. ஸோ இதுவே ANC மாதிரி தாங்க இருக்குது. எனக்கு என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து நல்லாவே தெரியுது. அதாவது இந்த பட்ஸ் வந்து ஃபிட்டிங் தான், ஃபிட்டிங் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சுற்றி இருக்க சரௌண்ட் நாய்ஸ் எல்லாமே கட் பண்ணும். ஸோ இந்த கான்செப்ட் தான். ஸோ நிறைய பேர் காரில் போயிருப்போம், காரில் போகும்போது எல்லா டோருமே க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அவுட்ரு நாய்ஸ் வந்து உள்ளே கம்மியாக தான் கேட்கும். அதுக்குன்னு காரில் ANC இருக்குமான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. என்விரான்மெண்டல் அந்த நாய்ஸை வந்து நம்ம ஃபிட்டிங் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணோம். ஸோ அதனால் வந்து இதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்லாவே கட் பண்ணுது, அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. காது வலிக்குதான்ற பிரச்சனை ஒரு சிலருக்கு இருக்கும், எனக்கு காது வலிக்கலை. என்னோடய காதுக்கு வந்து இது கரெக்டாகவே இருக்குது. 800 ரூபாய்க்கு வந்து இதோட பில் குவாலிட்டி இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. ஆஸ் யூஷுவல் நான் திரும்பவும் தான் சொல்கிறது தான், கால் குவாலிட்டி அண்ட் சவுண்ட் குவாலிட்டி இது எப்படி இருக்குது அப்படின்னா, கால் குவாலிட்டி ஆவரேஜ் தான். நீங்கள் நடந்து போகிறீங்க, ரோட்டில் நடந்து போகும்போது, டிராஃபிக்கில் நடந்து போகும்போதெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்றது அடுத்தவங்களுக்கு தெரியுமே தவிர சுற்றி இருக்க சரௌண்ட் நாய்ஸ் எல்லாமே கேட்கும். ஹார்ன் அடிக்கிற சவுண்ட் இதெல்லாமே ANC இருக்க மாடலையும் கேட்கும், இதில் காற்றடிச்சா கூட கேட்கும். அதாவது நீங்கள் பேசுகிறீங்கன்னு தெரியும், என்ன பேசுகிறீங்கன்னு அவங்களால புரிஞ்சிக்க முடியுமே தவிர அவங்களுக்கு உங்கள் வாய்ஸ் ரொம்ப தெளிவாக கேட்குது, ரொம்ப கிளியராக கேட்குதுலாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு கால் குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. 800 ரூபா பட்ஜெட்டுக்கு என்ன எதிர்பார்க்க முடியுமோ அதானே இருக்கும். இதில் ENX டெக்னாலஜின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னா, சுற்றி சரௌண்ட் நாய்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிவிட்டு உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி, அதாவது உங்களோட வாய்ஸ் வந்து நல்லா பூஸ்டப் பண்ணி கொடுக்குன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அது ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகலை. அதே மாதிரி இல்லை பீஸ்ட் மோட் இருக்குது. பீஸ்ட் மோட்னா என்னென்னா, உங்களோட ரைட் சைடு இயர்பாட்ஸ் வந்து 3 முறை டேப் பண்ணிங்கன்னா பீஸ்ட் மோட் ஆன் ஆகும். சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி கொடுக்கும், அந்த பேஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பூஸ்டப் பண்ணி கொடுக்கும், வேறு எதுவும் இல்லை. போட்டோட ASIP அதுவும் இருக்குது, அந்த சார்ஜிங். ஸோ நீங்கள் இதை ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இது வந்து பாக்ஸ்லேயே போட்டிருப்பாங்க, 10 மினிட்ஸ் சார்ஜ் பார்த்தா 5 மினிட்ஸ் சார்ஜ் போட்டிங்கன்னா 100 மினிட்ஸ் ப்ளே பேக்குன்னு சொல்லிட்டு பாக்ஸ்லேயே போட்டிருப்பாங்க. பாக்ஸில் வந்து வேறு எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க. IWP டெக்னாலஜி, அதுதான் அந்த IWP டெக்னாலஜி தான் வந்து நமக்கு கூகுள் ஃபாஸ்ட்வேர் மாதிரி ஒர்க் ஆகுது. ஆனால் ஃபாஸ்ட்வேர் மாதிரிலாம் ஒர்க் ஆகுறது இல்லைங்க. லோ லேட்டன்சி இருக்கான்னு கேட்டிங்கன்னா 85 மில்லி செகண்ட் லோ லேட்டன்சி இருக்குது. 800 ரூபாய்க்கு அவ்வளோதாங்க கொடுப்பாங்க. எனக்குலாம் OnePlusலேயே வந்து பார்த்திங்கன்னா 55 மில்லி செகண்ட் கொடுத்துருக்காங்க. அதை கம்பேர் பண்ணும்போது 800 ரூபாய்க்கு இது எவ்வளோ பரவாயில்ல. இன்னொன்று சொன்ன மாதிரி சவுண்ட் குவாலிட்டி, கால் குவாலிட்டி ஆவரேஜ் தான். சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சவுண்டு வந்து இதில் கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் கம்பேர் வித் நீங்கள் ஒரு 2000 ரூபா ஹெட்ஃபோன் நீங்கள் வாங்குறீங்க, அதில் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 வால்யூம் வந்து 100ல் வைக்கும்பொழுது ஓரளவுக்கு டிஸ்ட்ராக்ஷன் கம்மியாக இருக்கும். சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 100 வச்சு யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா நமக்கு 80 மோர் தென் எனாஃபாக இருக்கும்.
பட் இதில் 80, 90லாம் பார்த்தீங்கன்னா சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. 100 வச்சுட்டா இறைய ஆரம்பிச்சிருது, சொல்லி முடிஞ்சிருது அங்கேயே. ஸோ மேக்ஸிமம் வால்யூம் வச்சிங்கன்னா இதில் பாட்டே கேட்க மாட்டீங்க, ரொம்ப 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 மட்டமாக இருக்கும் சவுண்ட் குவாலிட்டி. 80 to 90 கூட போக முடியாது, 80 தான். 80ல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது சவுண்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஆனால் அந்த சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற லெவலுக்கு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. பேஸ் வந்து ஆவரேஜாக இருக்குது. இதுக்கு ஆப் சப்போர்ட் கிடையாது, அதனால் நீங்கள் ஈக்குவலைசர் எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. டியூவல் பேரிங் சப்போர்ட் கிடையாது, இன்னியர் டெக்னிஷன் கிடையாது, இது மாதிரி எதுவுமே கிடையாது. 800 ரூபா, அதனால் அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அதே மாதிரி சவுண்ட் குவாலிட்டியில் நான் சொன்ன மாதிரி பேஸ் வந்து கம்மியாக இருக்குது, பாடுறது ஒழுங்காக கேட்குதா அப்படின்னா வோக்கல்ஸ்லாம் நல்லா இருக்குது. இந்த 80% வால்யூமே கேட்குறது ஸ்வீட் ஸ்பாட்டாக இருக்கும். 80% தான் மேக்ஸிமம் வால்யூம் வச்சுட்டு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீலை கொடுக்கும். ஏன்னா கம்பேர் வித் நீங்கள் இவங்களோட நிர்வாணா சீரிஸ் போனீங்கன்னா அது ப்ரீமியமாக இருக்கும் சவுண்டே. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஓகேவாக தான் இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு ஆவரேஜாக வந்து உங்களுக்கு இதில் எந்த பிரச்சனையும் நான் பார்க்கல. அந்த 80% வால்யூம் வச்சு கேட்கும்போது உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி ஓகேவாக தான் இருக்குது. அதே மாதிரி இதில் பீஸ்ட் மோட் சொன்ன மாதிரி அதை ஆன் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக பேஸ் அதிகமாகுது தவிர அதுலேயும் வந்து எந்த வித மாற்றங்கள், பெரிய மாற்றம்லாம் அப்படியெல்லாம் எதுவுமே ஏற்படலை. ஸோ இதோட குவாலிட்டி, இதோட ப்ரைஸிங் வச்சு பார்க்கும்பொழுது எனக்கு தெரிஞ்சு 800 ரூபாய்க்கு இதை ஒர்த்தாக தான் இருக்குது. நீங்கள் என் பட்ஜெட் 1000 ரூபாய்க்குள்ளே ஒன்று வாங்கணும், டெம்பரரியாக நான் யூஸ் பண்ணணும், 1 இயர் தான் எனக்கு வந்து நான் யூஸ் பண்ணுவேன், இது 1 வருஷத்துக்கு மேலே வராதுன்னெலாம் நான் சொல்ல வரல. 1 வருஷம் வாரண்ட்டி இருக்குது, அதனால் தாராளமாக நீங்கள் இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். வேறு எதுனா நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் ட்ரை பண்ணலாம். இவங்களோட கம்பெனிலேயே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. போல்ட் இருக்குது இந்த செக்மெண்ட்டில், ரியல்மி இருக்குது. இந்த 1000 ரூபாய்க்கு மேலே போனீங்கன்னா ரியல்மி வந்துடும். ரியல்மியில் வந்து T310 ஒரு மாடல் இருக்கும், ஏஎன்சியோடையே இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது 800 ரூபா தான் என் பட்ஜெட். 1000 ரூபாய்க்குள்ளே நான் வாங்கணும் அப்படின்னா பேஸாக நீ இப்போ தான் வந்து நான் கீபேட்லேருந்து நான் வந்து டச் ஃபோனுக்கு வரேன், எனக்கு வந்து இப்போ தான் நான் வந்து ஒயர் ஹெட்ஃபோன்லேருந்து இதுக்கு நான் வரேன் அப்படின்னா அவங்களாம் நீங்கள் வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க, இல்லை வீட்டில் வயசானவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும், சின்ன பசங்களுக்கு வாங்கி கொடுக்கணும், இந்த ஸ்மார்ட் கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணுறதுக்காக நான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா தாராளமாக இதை கன்சிடர் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் டேக் 800 ரூபா தான். திரும்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 800 ரூபாய்க்கு இது ஒர்த்தாக தான் இருக்குது. 800 ரூபாய்க்கு நான் இதில் வேறு எந்த பிரச்சனையும் நான் ஃபீல் பண்ணல. குவாலிட்டி வைஸுமே 800 ரூபாய்க்கு எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பக்கத்தில் சர்வீஸ் சென்டர் இருக்கும். போட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சர்வீஸ் சென்டர் வைடாக வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு அதுவும் பிரச்சனை இருக்க போகிறதில்ல. ஸோ கான்டாக்ட் பண்ணாலும் அவங்க வந்து ரிப்ளை பண்ணுவாங்க, உங்கள் வீட்டான சர்வீஸ் சென்டர் இல்லை அப்படின்னா கூட. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இது நல்லா தான் இருக்குது. 800க்கு இதை நான் வாங்குவேன். நீங்கள் வாங்கலாமா வேணாமான்றதை நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை வாங்கலாமா வேணாமான்றதை. இல்லை இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே வேறு எதனா ஹெட்ஃபோன் வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பர்டிகுலர் மாடல் சொல்லுங்கள், நான் அதை வாங்கி ரிவ்யூ பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.